ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல். எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேயர்களே, அற்புதமான இந்த பதிவில் நம்ம உங்களோட பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு விஷயத்தில் பெரிய இது இருக்குது, ஒரு விஷயத்தில் மைனஸ் இருக்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கே தவிர ஒரு பரவாயில்லை, முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல முடியல. ஆஸ் இட் இஸ் போயின்ட்டுருக்கு, அவ்வளோதான். ஏதோ சில நேரங்களில் மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது, பிரச்சனைகள். அந்த வகையில் இந்த 4 கிரகங்களோட பார்வைகள், 4 கிரகங்களோட இருப்பிடம், இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ உங்களோட 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். உங்களோட லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் ராகு பகவானும், பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கார். இதுதான் உங்களோட பிளானட்டரி பொசிஷன், இந்த கிரக அமைப்புகள். அந்த வகையில் ஒவ்வொன்றும் இப்போ 12 ராசி கட்டம் இருக்குது. உங்களோட ராசி மேஷம், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் தைரியஸ்தானம், இப்படி ஒன்று ஒன்றா வருது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ உங்களோட மேஷ ராசியில் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் சனீஸ்வர பகவானோட 3ஆம் பார்வை அங்கே விழுது. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த கிரகமாக இருந்தாலும் நேராக பார்த்தா பிரச்சனை அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நம்ம குழந்தை தானே. இப்போ ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு, நீங்கள் உங்கள் பார்வையை வந்து அந்த குழந்தை மேலேயே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை ஆஹா நம்மளை அம்மா பார்த்துன்னு இருக்காங்க, அப்பா பார்த்துன்னு இருக்கார், சமத்தாக இருக்கணும் அப்படின்னு விளையாடின்னு இருக்கும். இதே நீங்கள் பார்க்கலன்னு தெரிஞ்சதுன்னா அது என்னாகும், ஆட்டத்தை அதிரடியாக ஆரம்பிக்கும். அதுதான். ஆக 7ஆம் பார்வை பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு நல்ல விதம்தான். ஆனால் இந்த 3ஆம் பார்வைங்கிறது சைடு. எப்போவுமே பாருங்கள், குரு பகவானுக்கு 5, 7, 9. 7 அவ்வளோ பிரச்சனை இல்லை, நேருக்கு நேரம் உங்களை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை பார்த்து கேட்டுன்னு இருக்கீங்க. ஆனால் இதே இங்கே இருந்துட்டு ஒரு பார்வை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வசதி. அதேமாதிரி இங்கே இருந்துட்டு சைடு தான் என்றைக்குமே. அதுக்காக தான் குதிரைக்கு கடிவாளம் போடுறது. ஏன்னா அதுக்கு வந்து பரபரப்பாக இருக்கும், கண் அலபாஞ்சன் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடிவாளம். நமக்கும் அந்த கடிவாளம், அந்த 2 பார்வை என்ன அப்படின்னா அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு. ஆக இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். இதுதான் ஏன் கொஞ்சம் பிரச்சனை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, மாறி மாறி இருந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு 50, 55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. மனசுலேயும் குழப்பம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் என்னமோ போயின்ட்டுருக்கு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஜென்மராசி, அதாவது ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையை பார்த்துட்டுருக்கார். அடுத்தபடியாக 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அற்புதமாக இருக்கார். குரு பகவான் இருந்தாலே நல்லது தான். அந்த 2, 5, 7, 9, 11 இதிலெல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம்தான். பட் இருக்கிற இடம்
சுக்கிர பகவானோட இடம் இருந்தால் கூட பரவாயில்லை, ஏதோ உங்களுக்கு வந்து சர்வைவ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அதாவது இந்த இடத்துல சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை வருமானம், ஆனால் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ஒரு கிரகத்தோட பார்வையும் இல்லை. இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். எங்கெங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். எங்கெங்கே இருக்கோ அதை அவாய்ட் பண்ணி அதுலேருந்து முன்னேறணும். இப்போ ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையை பார்க்காதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அப்படியே அதேமாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இல்லையோ எங்கெங்கே பார்வை இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருக்கணும், அதை பிடிச்சிக்கணும். இப்போ சகாயஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லைங்கிறதுனால முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களோட முயற்சிகள் சோட போகாது. அடுத்து சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் எந்த கிரகம் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. அற்புதம். சுகம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. சாப்பிட்லாம், தூங்கலாம், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ குழப்பங்கள், பிரச்சனைகள், சரி பார்த்துக்கலாம், எல்லாம் கடவுள் நல்லபடியாக முடிப்பார், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம். என்ன? குழந்தைகளிடம் எல்லாமே. 7ஆம் பார்வையை சனீஸ்வர பகவான் அங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கார். சிம்மராசியை கும்பத்தில் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கார். இதுதான் ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று குழந்தைகளை படிக்க வைக்கணும், இல்லைன்னா குழந்தைகள் ஏன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறது, இந்த குழந்தைகள் ஏன் இப்படி இருக்கா, இந்த குழந்தைகளை எப்படி முன்னேற்றுறது, இதே குழப்பம்தான் உங்களுக்கு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமும் இருக்குது, குழந்தைகள் நல்லா படிக்கிறா, எல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் போயின்னு இருக்குது. இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. அடுத்தபடியாக உங்களோட பகைருண ரோகஸ்தானமாக்கிய 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பகைமை அப்படியே ஜெயிச்சிடுவீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சவால் அப்படியே இந்த சமாளித்து அப்படியே வந்துடுவீங்க. உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, கடனையும் கொஞ்சம் பார்த்து 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 என்ன வட்டி கட்டினா நமக்கு பிரச்சனை வராது. இப்போ 1000 ரூபா கட்டுற இடத்துல ஒரு 800 ரூபா கொண்டு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறையும், பிரச்சனை வராது. கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏன்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த கேது ராகு அவளுக்கெல்லாம் வந்து மறைவு அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன் அப்படின்னா அவங்களே இருள் கிரகங்கள், சாயா கிரகங்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மறைவு? இருட்டு இடத்துல இருட்டு தான், அதை வந்து நீங்கள் சொல்லணும் நம்ம தனியாக. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஆக இந்த பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள். ஏன்னா கேது வந்து 3, 6, 10, 11 இருந்த விசேஷம்தான். ரைட். துலாம் உங்களோட களத்திரஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் அங்கே இல்லை. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள், இவங்கள்லாம். அதேமாரி குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஏன் தொழில் எல்லாமே. குடும்பம் சரியே இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எவனுக்கு நீ சேர்த்து வைக்கிற சொல்லுங்கள். சில பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த டாட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஸ்டாஃபுக்கு நிறைய சலுகைகளை கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று. அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க. ஆக குடும்பம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பெரிய பாக்கியமாக தான். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு எந்த கிரகமும் 7ஆம் இடத்துல இல்லைங்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை பிடிச்சிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், எந்தெந்த கிரகங்கள் பார்வை இல்லையோ, எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்தெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஸோ வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து போங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 8ஆம் இடம் விருச்சிக ராசி. விருச்சிகம் 8ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை அந்த அஷ்டமராசியை பார்க்குறார். அதே சமயம் சனீஸ்வர பகவான் தன்னோட 10ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். அப்போ என்ன 50-50 தான் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த பிரச்சனைகள்லையும் தலையிடாமல் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனைகள், ஏன்னா அவமானம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது அதான். 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும்.
எல்லாமே எதிர்பார்க்காம நடக்கிறது. இப்போ இன்ஃபேக்ட் மரணம் எதிர்பார்க்காம நடக்கிறது தானே. அதனால தான் 8ஆம் இடத்தை வச்சாங்க. புரியுதா? ஆயுஸ்தானத்தை 8ஆம் இடமாக அதான் வச்சாங்க. ஏன்னா நமக்கு தெரியாததெல்லாம் நடக்கும், தெரியாததெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆக இந்த 8ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு 50-50 நடக்கும். உஷாராக இருந்து கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாக்கியஸ்தானம், தனுசு ராசி. ஒன்றுமே இல்லை, அந்த கிரகங்கள் இல்லை, பார்வையும் இல்லை. ஸோ என்ன, தந்தையார் வழி உறவினர்கள் இதெல்லாம் ஆதரவாக இருப்பா, அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இந்த மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பா, அதெல்லாம் பிடிச்சிக்கணும். அடுத்தது ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம், மகர ராசி. இங்கே என்னென்னா சூப்பராக குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 9ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். ஸோ ஜீவனம் விருத்தி அடையும். எப்படி முயற்சிகளை நீங்கள் எடுக்க 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 ஜீவனம் அற்புதமாக இருக்கும். அடுத்தது லாபஸ்தானம், கும்பராசி. லாபஸ்தானத்தில் யார் இருக்கா? சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்போ டைம் உங்களுக்கு பரவாயில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானத்தை நீங்கள் எந்த அளவில் எந்தெந்த செலவுகளை நீங்கள் மீட் அவுட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது விரய ராசி, மீன ராசி. விரயத்தில் யார் இருக்கா? ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மறைவு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களே இருள் கிரகங்கள், மறைவு வேறு. அப்புறம் என்ன, உங்களுக்கு கஷ்டங்கள் ராகுவால் வராது. ஆக இந்த அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் தூக்கம் கெட்டு போகும். என்ன அப்படின்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு நேரம் தவறி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லெதர் கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா லெதர் வரவே வராது. காலையிலேருந்து இந்த லெதர் கட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த பண்டில் போடுறதுக்கு, அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெதர் வரலையேன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 7 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. நைட்டு வராது. திடீர்னு 7 மணிக்கு வருதுன்னு சொல்லி முதலாளி ஃபோன் பண்ணுவார். எப்பா வருது, வாங்கி வச்சு ஆரம்பி அப்படின்னு. உடனே அவங்களெல்லாம் எப்பா இருப்பா, நைட் ஷிஃப்ட்டு இன்றைக்கி, வேலையை செய், நாளைக்கு இது ஷிப்மெண்ட் போகணும், வேலையை செய்யணும். ஸோ லெதர் 7 மணிக்கு வரும், இவங்க ஏழைகளுக்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலையிலேருந்து உட்காந்துட்டுருப்பாங்க, என்ன சாயந்தரம் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் தவறி சில வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அந்த இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கணும். ஏன்னா இடமாற்றம்லாம் நல்லபடியாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஊரில் போயிட்டு படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், தாராளமாக எடுத்துக்கோங்க. எந்த ஹெசிடேஷனும் வேணாம், தைரியமாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லது. ஆக இதுதான் ஏன் உங்களோட சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஆக எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்த நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு புரியலைன்னா முதல்லேருந்து பாருங்கள். எந்தெந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்தந்த இடத்த எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த முயற்சிகள், களத்திரஸ்தானம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, வாட் எவர் இட் மேபி, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஆனால் என்ன பரிகாரம்னு பண்ணினா ஓரளவுக்கு விசேஷங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் பரிகாரம் தான் சார் சொல்லுவேன். சில பேர் வந்து பரிகாரத்தினால ஒரு கர்மாவும் குறையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஹம்பக். அப்போ எந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரத்தில் கூட்டம் இருக்குது, சங்கடகர சதுர்த்தியில் கூட்டம் இருக்குது, தேய்பிரை அஷ்டமியில் கூட்டம் இருக்குது, எல்லா கோவில்லையும் நிறைய இது இருக்குது. எப்படி பரிகாரம், அந்த அபிஷேகத்துக்கெல்லாம் ஒன்றும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அப்புறம் ஏன் எவ்வளோ நடக்கிறது? கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம செய்யணும். பரிகாரம் பண்ண தான் நல்லது. நம்ம ஆத்ம சுத்தி அடையும், மனசில் திருப்தி அடையும். அதனால் என்ன பரிகாரம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ, சரியா? அதேமாரி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிற மேஷராசி அன்பர்கள் அவங்களாம் வந்து முருகனை வழிபாடு பண்ணுறத கொஞ்சம் மத்தியமமாக நினைப்பார். ஐயோ அதெல்லாம் கூடாது, அது வந்து சிவனோட அம்சம், நான் மாட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவா என்ன பண்ணுறது அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, சரியா? இந்த முருகப்பெருமான் வழிபாடு, விஷ்ணு சஹஸ்ரநாம வழிபாடு அது நம்மளும் எல்லாரும் பண்ணலாம், யாரும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாம வழிபாடு, முருகன் வழிபாடு கண்டிப்பாக பண்ண ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா ஒரு சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வருமானம், நீங்கள் உழைக்கிறதுக்கு ஒரு இது முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆக நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கோ, கண்டிப்பாக
இந்த 4 கிரகங்கள் சதுர் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.